இப்போ நமக்குன்னா நம்ம இப்போ மீரா இருந்தா மீரா எப்படி இருந்தா அவள் வந்து பறக்கியும் கல்யாணம் ஆகிடுத்தானா பகவான் நம்பி அவள் போகிறாளாம் பிருந்தாவனத்துக்கு போகிறா. பிருந்தாவனத்துக்கு போன உடனே அந்த கோஸ்வாமி அவள்லாம் பொம்நாட்டியை பார்க்க மாட்டாங்க. இந்த காலத்து சுவாமிகள் மாதிரி இல்லை, அவள்லாம் பார்க்க மாட்டாங்க. நான் வந்து யாரும் நான் பொம்நாட்டின்னு பேச மாட்டேன். உடனே மீரா கேட்கறாளாம், இந்த பிருந்தாவனத்தில் கிருஷ்ணனை தவிர்த்து யாரா ஆம்புலன்ஸ் சொல்கிறதுன்னு கேட்குறா. போய் சொல்கிறேன்னு சொல்லி கோஸ்வாமி சொல்லி விட்டா. உடனே அவர் போய் சொன்னோன்னே அவரோட ஸ்டேட்டஸ் தெரிஞ்சு விட்டார். ஆனால் மீரான்னா அப்படியே அந்த கிருஷ்ணத்தை அப்படியே உருகி போனவரோ இல்லையா. அதனால் அவளுக்கு அந்த மாதிரி அம்சம் இருக்கிறவாளுக்கு அந்த மாதிரி சொல்லலாம். அவளுக்கு அந்த மாதிரி இது இருக்குது. அதான் அந்த மாதிரி இருந்தால் பறக்கின்னு பேர். இதில் வந்து நிறைய கன்ஃபியூஷன் இருக்குது. இன்னொன்று கிருஷ்ணனை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணுன்னா 4 விதமான கிருஷ்ணன். ஒன்று வந்து கோகுல கிருஷ்ணன், அவன் பிறந்தது. அப்புறம் வந்து பிருந்தாவன கிருஷ்ணன். பிருந்தாவன் நமக்கு வந்து ரசம் என்ன இருக்குது, ராதையோடைய கூடிய கிருஷ்ணன் தான் பிருந்தாவன கிருஷ்ணன் தான். இன்றைக்கி அண்ணா பேர் சொல்ல அது இருக்க முடியாது. சுவாமி இங்கே அங்கே இருக்கார், போன தடவை இங்கே உட்கார்ந்தார். அதனால் அவரோட ஒரு ஆசீர்வாதம், அவரோட ஒரு அனுகிரகம் இது எல்லாருக்கும் இருக்கணும். ராதையோட இதுக்கு தொடர்ந்து நடக்கணும் அப்படின்றது அவரோட அனுகிரகம் இருக்கணும். அதை நினச்சிக்கிறேன் நான். பட் என்ன சொன்னால் அந்த பிருந்தாவனம் வந்து தான் முக்கியம். இந்த ரசத்தில் வந்து பிருந்தாவனம். அதுக்கு அடுத்த 3வது மதுரா, 4வது வந்து துவாரகா. துவாரகையில் தான் வந்து ஐஸ்வர்ய ரசம். இங்கே எல்லாமே கேட்டால் இந்த மாதுரியம் பகவான் கூட சேர்ந்து இருக்குது. அந்த மாதிரி இங்கே வந்து ரூல்ஸ் கிடையாது. இதுதான் வந்து ரூல்ஸே கிடையாது. எல்லாம் ப்ரௌட்டிங் ரூல்ஸ் தான். ஆனால் பகவான் கிருஷ்ணஸ்து பகவான் சொல்லி முடிஞ்சு போச்சு. அவன் சொன்னவன் தான் தருவான், அவன் செய்யறது தான் இது. இப்போ வந்து பிராமணாட்ட போய் கேட்டுருக்கா, யாகம் பண்ணிட்டு போய் கேட்டுருக்கா, அவள் கொடுக்கல, பத்தினி கொடுத்துட்டு வரல, அவன் என்ன அவளுக்கு தெரியாதா, சாஸ்திரம் தெரியாதா? இருந்தாலும் பகவான் வந்துட்டாங்க, இவன் பகவான் வந்துச்சு, நான் அவனுக்கு திருவாரூர் வந்துச்சுன்னு சொல்லுவான். நான் யாராவது தெரிஞ்சுட்டா தெரியாதான் விஷயம். அதனால அந்த மாதிரி இருக்கிறதுனால இது வந்து இந்த விஷயங்கள்லாம் ரொம்ப ரசமான சமாச்சாரங்கள். இப்போது கிடுக்கிடுன்னு போகலாம். ஒன்றையும் மட்டும் சொல்கிறேன். இப்போ என்னென்னா பிரேம பக்தி அப்படின்னாக்கா, பிரேமங்கிறது ஹையஸ்ட் லெவல், எக்ஸ்டாட்டிக் லெவலில் ஹையஸ்ட்டு எக்ஸ்டசி தான் இருக்குது. இப்போ அது போகணும் அப்படின்னாக்கா அதில் வந்து ஹையஸ்ட் இருக்கிறது மகாபாவம். 360 நாயிகா பாவம். 360 நாயிகா பாவத்தை ராதே ஹையஸ்ட்டில் இருக்கா. இதெல்லாம் வந்து கோஸ்வாமியெல்லாம் ரொம்ப டீட்டெயில்டாக எல்லாம் சொல்கிறாங்க. இப்போ என்ன ஒரு விஷயம் அப்படின்னு கேட்டாங்கன்னா, நீங்கள் வந்து எனக்கு இதுதான் திஸ் ட்ரூ டு மை ஹார்ட் அப்படின்னாக்கா அதுக்கப்புறம் போகக்கூடாது. எனக்கு சங்கீதத்தை ரொம்ப அதுதான் எனக்கு அப்படின்னா சங்கீதத்தை விட்டு வேறு இடத்துக்கு போகக்கூடாது. வேறு இடத்துக்குன்னா என்ன, வேறு இது பானங்களுக்கு போகக்கூடாது. புரியுதுங்களா? இப்போ அதுதான் திருப்தி அடையணும். அதுதான் சொல்கிறார். இது வந்து என்னென்னா எதில் வந்து ஒருத்தன் ஃபுல்லு திருப்தி அடையணும், இதுக்கப்புறம் இல்லைன்னு சொல்கிறானோ அதுதான்டா பிரேமம்னா. திருப்பி ஒன்றுக்கு போகக்கூடாது. ராதேட்ட வந்துட்டோம், கிருஷ்ணன்ட்ட வந்துட்டோம்னா திருப்பி நம்ம இப்போ இது பண்ண முடியாது. ஏன்னா ஹையஸ்ட்டு வந்தாச்சு. இதுக்கு மேலே ஒன்றும் புராணங்கள்லையோ வேதங்கள்லையோ ஒன்றும் இது இல்லை. அதனால இதுதான் வந்து நமக்கு தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். இப்போது தாசப்தோச்சாரணாத் பக்தோ பக்திம் முக்திம் தராதிம் சஹா தாசப்தோச்சாரணேனைவ பாவத்தியேவ ஹரே பதம். ஹரி அப்படியே இருக்கக்கூடிய பதமானது ராதை தான் இருக்குது. அப்போ ராதைக்கு பல பேர். இப்போ வந்து ஸ்ரீமத் பாகவதத்தில் ராதை பேரே இல்லைன்றான். ராதைக்கு வந்து 20-25 பேர் இருக்குது. ஒரு பேர் கோபின்னு பேர், ஒன்று பேர் காந்தர்வின்னு பேர். அதனால காந்தர்வின்னே வரும். புரிஷத்து வரைச்ச காந்தர்வின்னு வரும், கோபின்னு வரும். அது இப்போ 4ஆச்சு. அன்றைக்கி ஒருத்தர் ஒரு இதுக்கு போயிருந்தேன், ஒரு கிருஷ்ணா டிகே ராஜன் பண்ண இதில் ஒருத்தர் ரிசர்ச் பண்ணி சொல்கிறார், ஆழ்வார் இதில் வந்து கிருஷ்ணனே சொல்லலை, கிருஷ்ணன் பேரே சொல்லலை, கிருஷ்ணனை பற்றியே சொல்லலைன்றார். அவர் கண்ணன்னு சொல்கிறார், தமிழ் பேர் கண்ணன். நான் ராதையை சொல்லலைன்னா பின்னை. நான் வேணகிருஷ்ண சுவாமிகிட்ட சொன்னேன் 4 வருஷம் முன்னாடி இது பற்றி ஒரு டிஸ்கஷனுக்கு போச்ச. பின்னை மணாலன்னா ராதா வல்லபன் தான், வேறு எவனையும் சொல்ல முடியாது. நீங்கள் வந்து கும்பகர்மகள் நப்பின்னாலும் அதெல்லாம் எடுபடாது. ஏன்னா இப்போ ராதைக்கு மந்திரம் இருக்குது, ராதைக்கு தந்திரம் இருக்குது, ராதா கல்யாணம் இருக்குது, ராதா மந்திரம் இருக்குது. ராதை மந்திரம் பேர் இப்போ ஸ்ரீஜி மந்திரம்னு பேர். அந்த மாதிரி நப்பின்னைக்கு வேறு என்ன இருக்குது? இத்தனாளுக்கு ஒன்றும் கிடையாது, கும்பர் மகளுக்கு ஒன்றும் கிடையாது. அதோட கும்பர் மகளும் கிடையாது. V.S. கருணாகராச்சார சுவாமியை பார்த்து சொன்னேன் ஹரிவம்சத்தில் இந்த மாதிரி வந்து அது கும்பகர்னு இருக்குது. கும்பர்னு நம்ம இதில் போட்டுக்க பிரமாண திரட்டில் வந்து சிலது வந்து திருவாய்மொழியில் கிடையவே பிரமாணமே கொடுக்கல. அது தங்கிருஷ்டா சத்துசந்தாரம் மகரிஷினாம் சுகாவகம் பபுவகிருஷ்டா வேதேஹி பக்தாரம் ரிஷஸ்வஜே. இந்த பிரமாணத்தை ராமாயணத்தையும் கொடுத்துருக்கா. இப்போ இது வந்து இதுக்கு நப்பின்னைக்கு பிரமாணம் கொடுக்கும்போது பிரமாணத்திட்டே இருக்காது. வீட்டில் பாருங்க சுத்தமாக இது இருக்காது. அதுதான் சொல்கிறேன், அதுதான் முக்கியம். அது வந்து ஒரு இது. ஆனால் இந்த ராதையை பற்றி சுவாமி தேசிகன்னு சொல்லியிருக்கார். எதில் சொல்லியிருக்கார்? யாதவா பித்தியத்தை 2 ஸ்லோகத்தில் வந்திருக்கு. மணவாள மாமனிகள் கோபாலன் சொல்லியிருக்கார். அப்புறம் வந்து கடிகாசதமம்மாள் அப்படின்றவர் வந்து எழுதியிருக்கார். நம்ம அகோபிலம் சுவாமிக்கெல்லாம் ஆச்சாரியன்.
கடிகாசனம் அம்மாள் வந்து ராதையை பற்றி ஒரு வினோதமாக எப்படின்னாக்கா ராதை தூங்கி கிருஷ்ணர் அப்படியே சொப்பனத்து திடீர்னு அவர் வந்து எப்படி ஒரு இதுக்கு ரசத்துக்கோசம் ட்ரெஸ் ஆகுது. திடீர்னு பத்மினிம்பார், திடீர்னு ஒரு பூமிம்பார். என்ன நீ திடீர்னு பத்மினியை கூப்பிட்ற, அவளை கூப்பிட்ற, 3 பேரையும் கூப்பிட்டா, ஸ்ரீதேவியும் கூப்பிட்டா, பூதேவி கூப்பிட்டா, லீலாதேவி கூப்பிட்டா. அவர் இல்லை நீதாமா அப்படின்னு சொல்லி ரசமாக சொல்கிறான்னு சொல்லி ஒரு ஆச்சரியமாக அந்த அந்த இதெல்லாம் எழுதியிருக்கார். அதனால் வந்து ஸ்ரீ வைஷ்ணவாளுக்கு ராதையை பற்றி எல்லாம் தெரியும், அது பிரமாணம் இருக்குது. நாவல்பாக்கம் சுவாமியும் போர் விட்டு அழகாக சொல்லி எழுதி கொடுத்துட்டார். அதனால் வந்து இங்கே நம்ம யோசனை பண்ணிட்டு இருக்க வேண்டாம், அது சொல்ல வரேன். ஏன்னா நமக்கு சஞ்சலம் வந்துகிட்டே இருக்கும், சஞ்சலம் நீ மனகிருஷ்ணன்னு அது பாட்டு போயிட்டே இருக்கும். இப்போ இன்னொன்று என்னென்னாக்கா, இந்த ராதாஷ்டமியில் வந்து யார் வந்து விரதமாக இருக்காளோ அவளுக்கு வந்து 1,00,000 ஏகாதசி பலன்னு சொல்லி பத்ம புராணத்தில் இருக்குது. சதசஹசிரம் 1000 ஏகாதசி என்ன பலன் உண்டோ அதே மாதிரி 100 மடங்கு இருக்குது அப்படிங்கிறது. போன தடவை சுவாமி முன்னாடி சொன்ன அந்த ஸ்லோகத்தையும் சொல்லி சொன்னேன். சுவாமி வந்து அங்கீகரிச்சார். எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னாக்கா, அதை மனசில் வச்சுக்கோங்க. அடுத்த வருஷத்துக்கு எப்படி வச்சுக்கோ, ராதாஷ்டமி எங்கே இருந்தாலும் அதை நினச்சிக்கோங்க. ஏன்னா நமக்கு சுலபமான ஏன்னா நம்ம ஃபாஸ்ட் ட்ராக்கில் போயிட்டு இருக்கோம். கேனோபாயேன்னு லகுமா விஷ்ணோர் நாம சகசரம் சகசரம் சொல்கிற டைம் எவ்வளோ சொல்கிறான்னு சொல்ல முடியும்னு சொல்லணும் இல்லையா? அதனால் வந்து சுலப உபாயம், ஆனால் சாஸ்திரத்துக்கு கட்டுப்பட்டது, சாஸ்திரத்துக்கு கட்டுப்பட்டது, வேதத்துக்கு கட்டுப்பட்டது. அப்புறம் சுலபமான பெரியவாள்லாம் போனது தான், நம்ம புதுசாக எதுவும் சொல்ல வேணும், பத்மபுராணத்திலே இருக்குது. அதனால் இதெல்லாம் தான் சொல்லிவிட்டு நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது. இப்போது உங்களுக்கு இப்போ ஒரு புராணத்தில் ஒரு மாதிரி இருக்கேன்னா அதுக்கே வாக்கியம் இருக்குது. புராணேஷு விரோதோ இது லபியதே கல்பபேதாதி தத்ர வியவஸ்தா. கல்பபேதத்தினால இது வந்து டிஃப்ரெண்ட்டாக வருது அப்படின்னு சொல்லி சொல்கிறான். இப்போ டயத்தை உத்தேசம் பண்ணி உங்களுக்கு ஏன்னா நீங்கள் எல்லாம் அப்படியே இன்னைக்கு ஆச்சரியமாக அப்படியே 4000 சொல்லிருந்ததுனால நீங்கள்லாம் ரசிப்பேன்ற ஒரு நம்பிக்கையிலையும் ஒரு பிரார்த்தனையிலையும் ஒரு 10-15 மினிட்ஸ் இது ஏன்னா நீங்கள் ரசிப்பு. அதனால் சொல்லலாம். இப்போது நப்பின நான் ஒரு பாட்டு வந்து ராதை வந்து நம்ம ராதை இண்டிபெண்ட்டாக ப்ரூவ் பண்ணிட்டு போடலாம். புராண பிரமாணம் வேத பிரமாணத்தை வச்சுட்டு ராதை சுவாமி சொன்னார். அனுராதான் ஹரிஷாவர்தயந்தா சதஞ்சீவேம சரத சவீராக. இன்னைக்கு வந்து நீ ஆசிர்வாதம் வந்து சொல்கிற ராதா இருக்காரா, ராதை பேர் வந்து லக்ஷ்மி தான். அது ராதசஸ்பதின்னு பேர், ராதாபத்தின்னு பேர். அதுக்கு பிரமாணம் பறக்கு இது ஸ்வக்கீயத்துக்கு ராதாபத்தின்னு பகவானுக்கு பேர். அதை தவிர்த்து பகவானே பல இடத்துல நான் இவனோட ஸ்ரீயப்பத்தின்னு சொல்கிற மாதிரி ராதாபத்தி அவனே சொல்கிறான், பிரம்மா சொல்கிறாரு. அப்புறம் வேற என்ன பிரமாணம் ஒன்று நமக்கு? அதனால் வந்து அது வந்து ஸ்வக்கீயங்கிறது திருடமாயிடுறது. அதான் ஸ்ரீமன் நாராயணுக்கு வர இங்கே வந்து ராதா, அவ்வளோதான் விஷயம். இப்போது இது பார்த்தீங்கன்னா ஆண்டாள் ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஒரு ஆர்டரில் வரேன். அந்த கோபாலன் மருமகளே நப்பின்னாய் 18, கொத்தலர் பூங்குழல் நப்பின்னை 19, அப்புறம் நப்பினை நங்காய் திரிரே 20. அப்புறம் பெரியாழ்வார் எடுத்துக்கோங்க, நப்பின்னை காணில் சிரிக்கும். இது எடுத்து அதான் சொன்னேன் அவர்கிட்ட சுவாமிகிட்ட சொல்ல, நப்பின்னை காணில் சிரிக்கும்னா வெளியிலேருந்து வர முடியுமா? நானே தெரியுமில்லாத வெக்கம் கெட்டவனே நப்பினை பார்த்துட்டு போறாடான்னு இப்போ சொல்ல முடியும். அந்த ஊரில் இருக்கவா தான் சொல்ல, அந்த பாவம் அந்த ஊரை சேர்ந்தவா தான் சொல்ல முடியும். 1000 மகன்றது இம்பார்ட்டன்ட். இது இப்போ ஒரு சொல்கிறேன், உங்களுக்கு ஆழ்வார்கள் இதுக்கும் எனக்கு வந்து ஒரு பிரச்சனை என்னன்னு சொல்லி கேட்டாங்கன்னா, ஆழ்வார்கள் திருப்பி 7 காலை அடக்கி இவ்வளோ பண்ணிட்டான் பின்னியை பண்ணிட்டான்னு சொல்லிட்டு விட்டார். இது 7 காலை அடிக்கிற விற்த்தாந்தம் நீங்கள் எடுத்தேன்னா ஸ்ரீமத் பாகவதத்தில் 3 இடத்துல வருது. இதெல்லாம் எப்போ வருதுன்னாக்கா, அவர் துவாரகையில் உட்காந்துட்டு அதுக்கப்புறம் போய் நக்னஜித்தின்னு ஒருத்தன், அவனோட பொண்ணு பேர் நாக்னஜித்தின்னு பேர், சத்யான்னு பேர், அவளை கல்யாணம் பண்ணின்னு வந்தான்னு தான் இருக்கு. இது வந்து சின்ன வயசு 2 வயசு 3 வயசுல கல்யாணம் பண்ணாமலாம் கிடையாது, எதுல ஸ்ரீமத் பாவத்தில் கிடையாது. அதனால வந்து இப்போ ஆழ்வார்கள் சொல்லியிருக்கா அப்படின்னாக்கா அவள் வந்து அனுபவத்தில் சொல்லியிருக்கலாம். அதுக்கு வந்து புராண பிரமாணம் தேடினா இதுலேயுமே இல்லை இதில். அப்புறம் விஷ்ணு புராணத்துலையும் எங்கே வருதுன்னு கேட்டோம்னா அது வந்து துவாரகா விற்த்தாந்தமாக தான் வருது. நான் சொன்ன மாதிரி பிருந்தாவனம் தான் நமக்கு பாயிண்ட்டு. பிருந்தாவனத்தை தான் அவன் வந்து நப்பினை பின்னாடி போனான், அப்புறம் வந்து இது பண்ணான், துயில் ஊழிஞ்சான், எல்லாம் என்ன சமாச்சாரங்கள் எல்லாமே அங்கே வருது தான். அது வேற எங்கேயும் கிடையாது. அதனால வந்து நப்பிண்ணை காணில் சிரிக்கும்னா அவன் ராகா வல்லவனை தோற்று வேற யாரும் கிடையாது. பின்னை மணாளன்னா அவன் தான் பின்னை மணாளன். அப்போ தூய வெறுங்குழல் நல் தோகை மலரடி நப்பிண்ணை 157. அப்புறம் கொள்கையாளர் பாருங்க. ஆனால் நப்பினை என்ன பண்ணிட்டா, எல்லாரையும் அட்ராக்ட் பண்ணிட்டான். அதுவும் நம்மாழ்வார் வந்து மோகிச்சு விடார்னா அவர் கிருஷ்ணன் கண்டு மோகித்தன வழியில நப்பினை வந்து ஃப்ளாட் ஆகிறார் அவர். அதுதான் அவருக்கு நடந்த சமாச்சாரம். ஏன்னா நப்பினை நம்ம பார்த்தோம்னாக்கா, நப்பினை சின்ன பொண்ணாக இருப்பா, அவளோட அழகும் அவளோட இதுவும் பார்த்தோம் அப்படின்னாக்கா அந்த திருப்தி நமக்கு வந்து
தாங்க எக்ஸ்டசியில் போயிடும். அதனால தான் நம்ம இவர் உந்துமத கலிட்டன் பாட்டுக்கு உங்களுக்குலாம் தெரியும். எம்பெருமானார் அத்துழாவை பார்க்கச்சு என்ன பண்ணா, ராதையா நின்னா நம்மளால் பார்க்க முடியுமா? நமக்கு அந்த ஒரு இது இருக்குமா? அந்த பவர் கிடையாது நமக்கு. அதாவது பிரேமையும் வந்து அதனால தான் அதுக்கு தகுந்த பாத்தமாக இருந்தால் தான் பிரேம பக்தியிலையும் போக முடியும். ஒரு லெவலில் மேலே போச்சுன்னா நம்ம ஹியூமன் கான்ஸ்டியூஷன் வந்து கினாட் அப்சர்வ். அதான் விஷயம் அது. அப்போ அதனால மாழ்வாரும் வந்து மோகிச்சு போனது நப்பின்னையும் தான் அடியனோட அபிப்பிராயம். ஏன்னா அப்படி தான் வருது, எல்லா இடத்தையும் பார்த்தோன்னா அப்படி தான் வருது. அப்புறம் திருமங்கையாளர் எடுத்துக்க, தன் துணை ஆயர் பாவை நப்பின்னை, ஆயர் குலக்கொடி, அப்புறம் பிறையுடை வாணுதல் பின்னை, அப்புறம் வெறியார் கூந்தல் பின்னை, மென்தோள் ஆட்சி, ஆயர் மடந்தை, அப்புறம் பின்னை கேள்வன் யாவர் திருமழிசை ஆழ்வார், ஆயர் மங்கை ரேயதோள் பின்னை தோள். அதாவது தோல் அழகு ஒன்று. தமிழ் நானே நினச்சிருந்தேன் தோழின்னு யாராவது கேள்விப்பட, தோழி எவன் தமிழ் தெரியலடா அப்படின்னு நினச்சிக்குவான். அது தோழின்னா தோல் அழகு. அதுக்கு பிரமாண ராதைக்கு புஜவல்லின்னு போட்டிருக்கான். ஐயா பார்த்துருக்கீங்களா? புஜ 4வது பா. அம்புஜம்னா என்னது? தாமரை. புஜவல்லின்னா கை தோல் அழகு. அது ராதைக்கு தான், வேற யாருக்கும் கிடையாது. நீங்கள் ஆழ்வார்கள் போட்டு மேப் பண்ணி பார்த்தேன்னா கம்ப்ளீட்டாக ஆழ்வார்கள் என்னென்ன சொல்கிறாரோ எல்லாமே இதில் வந்துருக்கு. அப்புறம் தலைவேல் முருகல் விண்ணை, ஆயர் மடவங்கை, நிறைய அப்படி போகுது. கோவை வாயார். நான் உங்களுக்கு அந்தந்த பாட்டுக்கு அந்த இது சொல்ல பாருங்க. இப்போ ஆயர் மடவங்கைன்னு சொல்லியிருக்கா இது திருவாய்மொழியில். அப்புறம் இதில் ஸ்ரீமத் பாகவதத்திலேயே எம் கோபீன் அனயத் கிருஷ்ண விகாயான்யாக ஸ்திரியோவனே, அப்புறம் விஸ்பூர்ஜிதம் கிமபி கோபவது. அது வந்து புலாயர் கொழுந்து, இவ கோபவது 2 வருது பாருங்க. இது வந்து ராகாரத சுதா நிதியில் வருது, பாகவதத்தில் வருது. கோவை வாயாள் அர்த்தம் உங்களுக்கு தெரியும். இப்போ அதுக்கு சொல்கிறா கோவை வாயாள் இருக்கு. சுதா சம்பாத பிம்பாதராம்னா தெரியும். அதுதான் அது வந்து உஜ்வல நீலமணியில் ராதையை பற்றி வந்திருக்கு. அப்புறம் முறுக்கிழங்கு கனித்துவாய் அப்படின்னு சொல்லியிருக்கா. அதுக்கு வந்து பிம்போஷ்டிம் பிம்பாதரே ராதாரத சுதானியில் வருது. ஸ்கந்த புராணத்தில் பிம்போஷ்டி. ஏன்னா புராண பிரமாணம் வேறு சொன்னோம். சிலது என்ன ஆகுதுனாக்கா 12th செஞ்சுரிக்கு பின்னாடி சொன்னேன்னா இதில் ஏதோ சொல்கிறேன். நான் அதுதான் கொஞ்சம் புராணங்களில் சொல்கிறேன். பிம்போஷ்டி ஸ்கந்த புராணத்தை வைஷ்ணவ கண்டத்தில் வருது. அப்புறம் விதிலத் பிம்போஷ்டி சந்திரானனே ராதாரத சுதாநிதி. நாரத பஞ்சராத்திரத்தில் என்ன வருதுன்னா ராதாதரம் பக்வாதரம் பக்வ பிம்பாதரம் வரம் பிரம்ம வைவர்த்த புராணம். அப்புறம் இது பாருங்க, நெடுந்தோள் படை நெடும்படை தோள் திருவாய்மொழியில் சொல்கிறார். அப்புறம் தோழிதேர் பின்னை பொருட்டு திருவாய்மொழி 4:2-5. தேயின் மலிபுரை தோழி பின்னைக்கு திருவாய்மொழி 3:9-8. இதெல்லாம் சொல்கிறார். இதில் பார்த்தோம்னாக்கா தில்லக்ஷ்மி புஜவல்லி. உங்களுக்கு தோழின்னு என்ன, புஜவல்லின்னு வந்துன்னா தோழி அப்படின்னு அர்த்தம். அப்புறம் ஸ்ரீராதே புஜவல்லி சாருவலையே ராதா ரதசுதாநிதி. அப்புறம் விப்ரானே புஜவல்லி அதுவும் வருது. அப்புறம் கண்ணழகு பாருங்க, கெண்டை மடப்பின்னை, அந்த கெண்டை போல கண்ணோட மடப்பின்னைன்னு சொல்லி திருவாய்மொழியில் சொல்றார். அதுக்கு விசாலாட்சி ராதான்னு சொல்றா. அப்புறம் வந்து சரத் பங்கஜலோச்சனம்னு சொல்றா. அதுக்கப்புறம் வந்து பிரபுல்ல பத்மநயனா புண்டரீகாட்சி நிலையா மிருகசா பக்ஷி மான் போல டோயிடு அப்படின்றா. அது வந்து இருக்கு. அப்புறம் இந்த இதுக்கு நீள்நிலை நப்பின்னை இளவு அலர் வாய் இன்னமிருகம் எய்தினான் என்றேன்னு சொல்லிட்டு சீவசிந்தானியில் வந்து இருக்கு. அதை ராதா அதரத்தை பகவான் பாகம் பண்றானா. அதை சொல்ற எதுல சீவக சிந்தாமணியில அதை சொல்ற ராதாம் சுதாம் சுதா சம்பார சம்பாஷினி. அப்ப ராதாவோட அந்த மார்பு அழகு நப்பின்னை கொங்கை மேல் வைத்து கிடந்த மலர் மார்பா. இது ரொம்ப இம்பார்ட்டண்டான. ஏன்னா நீலாதுங்க ஸ்தனகிரி அதை வச்சுன்னா சம்பிரதாயம் வந்து வருது. இப்போ இது பார்த்த நீலாதுங்க ஸ்தனகிரி சொல்லிட்டா. இப்போ அதே தான் பிரபுல்ல பத்மநயனம் ராதா வக்ஷ ஸ்தலஸ்திதான். வேற என்ன ஒன்று சொல்லுவான், ராதா வக்ஷ ஸ்தலம் 2 இருக்கு. அலர்மேர் மங்கை குறை மார்பன், அவனோட மார்புல தாயார் உட்காந்துருக்கா. அது பார்த்தேன்னாலும் உங்களுக்கு புராண பிரமாணங்கள் இருக்கு. அதே மாதிரி ராதை மார்புல இவர் இருக்கார். அதான் முக்கியம். இங்க பாருங்க, ராதா வக்ஷ ஸ்தலஸ்திதம் நாரத பஞ்சராத்திரத்தில் இருக்கு. அப்புறம் சுதம் பிரம்மேஜ சேஷிஷ்ட ராதா வக்ஷ ஸ்தலஸ்திதம். அப்புறம் ஜகார கிருஷ்ணம் பிராணேஷ
அப்புறம் ராதாவக்ஷ ஸ்தலோஜ்வலா நாரத புராணத்தில் இருக்கு. இப்படி பார்த்தெல்லாம் பல பல புராணங்கள் இவரும் இருக்கா அவனும் இருக்கா நிறைய இந்த இடம் ரொம்ப முக்கியமான இடம். ஏன்னா வந்து மாதுரியத்துக்கு முக்கியம். அதே மாதிரி இப்போ ஈக கோவிந்தன் எடுக்கிறான்னாக்கா பூயஸ்பாத் குஜகும்ப நிர்பர பரிரம்பரம் போயிட்டே இருக்கிற மாட்டுக்கு கிம் குஜகலசம் ஸ்தனபாரபரே பக்ஷோஜ